எது நடந்தாலும் நான் வாயை திறக்க மாட்டேன், நடப்பது நடக்கட்டும்னு சொல்லி காட்டாட்சி நடத்தக்கூடிய பாசிச ஆட்சியை, அப்பட்டமான பாசிச ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி. எத்தனை சிக்கல் நடந்தாலும், எத்தனை பிரச்சனை நடந்தாலும், இந்தியா முழுவதும் போர்க்களமான சூழல் உருவாகினால் கூட நான் அமைதியாக இருப்பேன், மௌனமாக இருப்பேன். கேட்டா எனக்கு மௌன குருன்னு பேர் வைக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய சர்வாதிகார போக்கை மென்மையான வகையில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களும், கல்வித்துறையிலே அத்தனை அட்டூழியங்கள் நடந்திருக்கிறது, அத்துமீறல்கள் நடந்திருக்கிறது, சொல்லி மாளாத அளவிற்கு கல்வி சூழலை நாசமாக்கி இருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் இது ஒரு பார்ப்பனிய கல்வி முறையாக, பாசிச கல்வி முறையாக மாறக்கூடிய அச்சமும் ஆபத்தும் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் டெல்லியில் ஜந்தர் மந்தரில் மாணவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய வகையில், அவர்கள் மீது ஏதோ தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய வகையில் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. ஏறக்குறைய 25 நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் பல்வேறு மாணவர் அமைப்புகள் பங்கேற்கக்கூடிய நேரத்தில் தான் சிஜேபி என்ற பார்ட்டி நாங்கள் இதை முன்னிறுத்தி போராட்டம் நடத்துறோம்னு சொல்லி வெளிப்படையாக நீட்டில் நடைபெற்ற குளறுபடிகளுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் கல்வி அமைச்சராக இருக்கிறப்பதான் இது நடந்திருக்கு. அதற்கு பொறுப்பேற்று கொண்டு ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்காக நீங்கள் நிச்சயமாக பதவி விலக வேண்டும் அப்படின்ற நோக்கத்திற்காகவும் சிபிஎஸ்இனுடைய வினாத்தாளில் நடைபெற்ற குளறுபடிகளிலும் விடைத்தாள்களை சரி செய்கின்ற போது அதில் நடைபெற்ற குளறுபடிகளுக்கு எதிராக போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இதற்கு இடையில் தான் மிகப்பெரிய அளவிலே காஷ்மீரை சார்ந்த சமூக ஆர்வலர் சோனம் அவர்கள் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டார். அவரையும் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று மருத்துவமனைக்கு அவருக்கு உணவு வழங்குவதற்காக எடுத்து சென்றார்கள். இது எல்லாம் பார்த்தோம்னா ஏதோ படத்தில் வரக்கூடிய சர்வாதிகார காட்சிகளை பார்த்தது மாதிரி ஏறக்குறைய 20ஆம் தேதியிலிருந்து 3 நாட்களாக பார்க்க சகிக்காத காட்சிகளை எல்லாம் ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொன்னா, அவ்வளவு நாள் அவங்க போராட்டத்தை கண்டுக்காம இருந்தவங்க, திரும்பி கூட பார்க்காம இருந்தவர்கள் 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி நாங்கள் பேரணி செல்ல போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே மாணவர்களை தீவிரவாதிகள் போல நடத்துறாங்கன்னா, இத்தனை நாட்கள் நடந்த போராட்டத்தை அப்ப இவங்க பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க, கவனிச்சிருக்கிறாங்க. நீங்க யார் போராடுனா எங்களுக்கு என்னன்ற மெத்தன போக்கோடு பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு நடந்திருக்குன்றதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நேற்றைக்கும் இன்றைக்கும் இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் தன்னெழுச்சியாக ஜந்தர் மந்தரில் நடைபெறக்கூடிய போராட்டத்திற்கும் மாணவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய RSS குண்டர்களை போல செயல்படக்கூடிய காவல்துறையையும் எதிர்த்து தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாடு மிக தெளிவாக ஏறக்குறைய 13 ஆண்டுகளாக நீட் தேர்வே எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி நம்முடைய அருமை தங்கை அனிதாவினுடைய மரணத்திற்கு முன்பிருந்தே தமிழ்நாடு போராடிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபியை தவிர்த்து அனைத்து கட்சிகளும் நீட் வேண்டாம் என்ற முழக்கத்தோடு ஓரணியில் நிற்கக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் தன்னெழுச்சியாக நடந்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய வகையில் கல்லூரி வளாகத்துக்குள்ள மௌன முறையில் ஒரு அறவழி போராட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய மாணவர்களை அவ்வளவு குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்கிறார்கள். எழும்பூரில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் அங்கு கலந்து கொண்ட மாணவர்களை ஏதோ குண்டர்களை கைது செய்வது போல, அவர்கள் எல்லாமே இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடாத குற்றத்தை செஞ்சிட்ட மாதிரி ஒரு கிரிமினல்ஸை நடத்தக்கூடிய விதத்தை விட மோசமாக நடத்துறாங்க. ஆனால் ஒருபோதும் கிரிமினல்ஸ் அப்படிலாம் நடத்துறது கிடையாது. குற்றம் செய்தவர்களை, சொல்ல முடியாத குற்றங்களை செய்த யாராவது ஒருத்தரை காவல்துறை இப்படி நடத்தி இருக்குமா? கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் பார்த்த காவல்துறை என்றைக்காவது குற்றவாளிகளை இப்படி நடத்தி இருக்கா? ஆனா மாணவர்களை, ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்துவதற்கு முன்வரக்கூடிய மாணவர்களை இவ்வளவு மோசமாக நடத்தக்கூடிய அளவிற்கு இப்ப என்ன நடந்துருச்சு? இதே டெல்லியில் அவங்க மேல கண்ணீர் புகை குண்டு வீசுறாங்க, கல்வீச்சு நடக்குது, தடியடி நடக்குது. ஆண்கள், பெண்கள் என்று எல்லா மாணவர்களையும் அவ்வளவு தடியடி, ரத்தம் சொட்ட சொட்ட அவங்கள மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறாங்க. இன்றைக்கு மருத்துவமனையில் அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பார்க்க சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் ராசா அவர்கள் தலைமையில போனவங்கள பார்க்க விட மாட்டேன்றாங்க. ஏன் பார்க்க விட மாட்டாங்கன்றதுக்கான காரணம் இல்ல, அந்த மாணவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதாலோ அல்லது ஆதரவு தெரிவிப்பதாலோ அங்க என்ன கலவரம் வந்துற போது? அப்ப நீங்க எதை ஏற்படுத்த முயற்சி செய்றீங்க? உங்களோடு யாருமே கிடையாது, நீ தனியா தான் போராடுற அப்படின்ற எண்ணத்தை அந்த மாணவர்கள் மனதில்
விதைக்க நினைச்சீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவும் இருக்க முடியாது. காரணம், இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள், ஜனநாயக சக்திகள், கல்வியாளர்கள், போராடக்கூடிய மாணவர்கள் பக்கம்தான் நிற்கிறாங்க. நீட் வேண்டாம் என்பது நம்முடைய முழக்கம், தமிழ்நாட்டின் முழக்கம், தமிழ்நாட்டின் இலக்கு. ஆனால் இன்றைக்கு நடைபெறக்கூடிய ஜந்தர் மந்தரனுடைய போராட்டத்தினுடைய அடிப்படை அப்படின்றது நீட்டில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு எதிராக அவர்கள் அணி திரண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வை என்னவாக இருந்தாலும், நீட்ல இருக்கக்கூடிய குளறுபடி சரி செஞ்சா போதுன்றதாக இருந்தாலும் கூட அவர்களுடைய போராட்டம் நியாயமானதா இல்லையா, அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை சரியானதா இல்லையா? ஏங்க, இந்தியா போன்ற இவ்வளவு பெரிய ஒரு நாட்டுல எல்லா பெருமையும் பேசுறீங்க, பறந்து விரிந்த தேசம்னு பேசுறீங்க, யுனைட்டி இன் டைவர்சிட்டின்னு பேசுறீங்க, வேற்றுமையில் ஒற்றுமைன்னு பேசுறீங்க. ஆனால் இங்க பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஒரு கல்வி முறை இருக்கு. பணக்கார வீட்டு பிள்ளைலாம் உள்ள போற மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ அதை ஒரு சந்தையாக மாற்றி, பண்ணையாக மாற்றி, நீ ஸ்கூலே படிக்க வேண்டாம், கோழி பண்ணையில அடைக்கிற மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ்ல அடைச்சு வெளியே வரக்கூடிய மாணவர்கள், சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனால் உயர் வகுப்பை சார்ந்த வீட்டு பிள்ளைங்க, பணக்கார வீட்டு பிள்ளைங்க, மேட்டுக்குடி பிள்ளை எல்லாம் டாக்டராக, ஏழை எளிய விளிம்பு நிலை, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருந்த பிள்ளைகளுக்கு மருத்துவ கனவை எட்டாக்கனியாக மாற்றக்கூடிய சூழ்ச்சி நீட்டே சூழ்ச்சி. அந்த நீட்ல ஒரு சூழ்ச்சி பண்ணுவதற்கு நீங்கள் தயாரா இருக்கீங்கன்னு சொன்னா, வினாத்தாள்களை ஏதோ கத்திரிக்காய் விற்கிற மாதிரி ரோட்ல போட்டு விற்கக்கூடிய அவலங்கள் வட இந்தியாவில நடந்துச்சு. கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணீங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் காசு கொடுத்து அந்த நீட் பேப்பரை, கொஸ்டின் பேப்பரை வாங்கி பரீட்சை எழுதியிருக்காங்க. பரீட்சை எழுதக்கூடிய மையங்களில் அவ்வளவு குளறுபடிகள், தேர்வனுடைய ரிசல்ட்டை அவ்வளவு குளறுபடியோடு வெளியிடுறீங்க. அத்தனை ஆயிரம் மாணவர்கள் எழுதின நீட் தேர்வை ஒரே நாளில் நீங்கள் எழுதிய நீட் செல்லாதுன்றீங்க. திரும்ப ஒரு டேட் அனௌன்ஸ் பண்றீங்க, அதுல குளறுபடி. எழுதக்கூடிய மாணவர்கள் யார்? 18 வயசுல நம்ம எடுத்த மார்க்கை வச்சு டாக்டர் ஆயிரலான்னு சொல்லி எல்கேஜில இருந்து படிச்சு வந்து பிள்ளைய 12வதுல அப்பெல்லாம் நீ இதுல ஒரு நாள் எடுத்த மார்க்லாம் செல்லாது, திரும்ப படின்னு சொல்லி, சரி தொலைஞ்சு போகுதுன்னு அந்த குழந்தைங்க திரும்ப படிச்சு பரீட்சை எழுதுனா இந்த பரீட்சையும் செல்லாதுன்னு சொன்னா எத்தனை ஆண்டு கால கனவுகள்? தமிழ்நாட்டில் எத்தனை பிள்ளைகளை நம்ம காவு கொடுத்திருக்கோம்? ஏறக்குறைய 22க்கு மேற்பட்ட தமிழ்நாட்டினுடைய அறிவு செல்வங்களை காவு கொடுத்திருக்கோம். அது தற்கொலை அல்ல, இந்தியாவினுடைய பிஜேபியினுடைய பாசிச ஆட்சியினுடைய கொடுங்கோன்மையினுடைய சாட்சி தான் 22 குழந்தைகளுடைய உயிர் பலி. அது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வருடம் எத்தனை பேர் செத்தாங்கன்னு கணக்கு கூட வெளியே வராத அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய சூழல் மாறி இருக்கு. இந்த முறை வந்த தேர்வினுடைய அந்த ரிசல்ட்டை பார்த்து செத்து போன பிள்ளைகளை பற்றி பேசுவதற்கு கூட வாய்ப்பற்றவர்களாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் மாறி இருக்கு. அங்கு போராடக்கூடியவர்களும் மாணவர்கள் தான், இங்கும் மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லி அங்க போராடுற மாணவர்களையும் பார்க்கிறோம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் எப்படி இருந்தாலும் நீட்டுக்கு எதிரான நம்முடைய போராட்டம் தொடரும்னு சொல்லக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் தமிழ்நாட்டில தான் இருக்கு. வட இந்தியாவில் அவர்கள் போராடுகிற போது நமக்கு தார்மீகமான கடமை இருக்கிறது அவர்களின் பக்கம் நிற்பதற்கு. அதுல மாற்றுத்திறனாளி சகோதரி ஒருத்தவங்க சைகை மொழியில் பேசுறாங்க, எது ஒன்றுமே உழுக்கல உங்களன்னு சொன்னா நீங்கள் யார்தான் மோடியை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? தயவு செஞ்சு வாயை திறங்க மோடின்ற கேள்வியை நம்ம கேட்கணுமா வேணாமா? மணிப்பூர் பற்றி எறிகிற போது அமைதியாக இருக்கிறார், மூச்சு கூட இல்ல. பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு தெருவுல இழுத்துட்டு போறாங்க, நிர்வாணப்படுத்தி பிரதமர் மோடி அமைதி காட்கிறார். டெல்லியினுடைய மையப்பகுதி, இந்தியாவினுடைய மையப்பகுதியில் நின்று விளையாட்டு வீராங்கனைகள் மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்துறாங்க, எங்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குன்னு பிஜேபியினுடைய அமைச்சர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். மூச்சே விடல பிரதமர் மோடி. எந்த பிரச்சனைக்கும் விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க, திரும்பி கூட பார்க்கல. இன்றைக்கு நீட்டில் நடைபெற்ற குளறுபடிகளை எதிர்த்து மாணவர்கள் தண்ணி இல்லாம, சோறு இல்லாம, எதுவும் இல்லாம தெருவில் இறங்கி போராடி அவர்கள் தடியடியை மேலே வாங்கி கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட நின்று கத்திர கூப்பாடு எது ஒன்றும் இந்தியாவின் பிரதமர் மோடியை, பிஜேபியை, ஒன்றிய பாசிச அரசை உழுக்கலன்னு சொன்னா நீங்கள் யார்? உங்கள் நோக்கம் என்ன? இந்தியாவினுடைய கல்வி முறை சீரமைக்கப்பட வேண்டும்னு கேட்பது கொலை குற்றமா? நீட் என்ற தேர்வே குளறுபடி, அந்த தேர்வில் குளறுபடின்னு நியாயமான கேள்வி வைக்க கூடாதா? நீட்டில் குளறுபடி அதனால் வேண்டாம்னு தமிழ்நாடு சொல்லல, நீட்டே வேண்டாம்னு சொல்றோம். அதை எதிர்த்து மாணவர்கள் தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தினா அவர்களை இங்க இருக்கக்கூடிய ஏவல் துறையாக செயல்படக்கூடிய காவல்துறை குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டை என்றைக்காவது நீங்கள் குற்றவாளிகளின் மீது, உண்மையாகவே தமிழ்நாட்டினுடைய பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தவர்கள் மீது காட்டியிருக்கீங்களா?
அப்ப மாணவர்களை எளிமையாக அடக்கி விடலாம் என்று தப்பு கணக்கு போடாதீங்க. தமிழ்நாட்டில் நடைபெற்ற அனைத்து மாற்றங்களுக்கும் அடிப்படையாக இருந்தது மாணவர் போராட்டங்கள் தான். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவினுடைய மிகப்பெரிய அரசியல் சூழலை எல்லாம் மாற்றி காட்டியது மாணவர்களுடைய போராட்டம் தான். பாசிச பிஜேபிக்கும் இந்த மாணவர்கள் முடிவுரை எழுதுவார்கள். பிஜேபியினுடைய ஆணவம், பிரதமர் மோடியினுடைய கள்ள மௌனம், தர்மேந்திர பிரதான் போன்ற கல்வி அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுடைய ஆணவ போக்குக்கு மாணவர்கள் முடிவுரை எழுதுவார்கள். அப்ப நம்மை போன்ற முற்போக்காக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, தமிழ்நாட்டின் கல்வியின் மீது அக்கறை இருக்கக்கூடியவர்களுக்கு, புதிய கல்விக் கொள்கை என்ற பேராபத்தை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, நீட் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இந்த பிரச்சனையை யாரெல்லாம் மடைமாற்றம் செய்கிறார்கள். இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கிறப்ப அது ரொம்ப மைல்டா, ரொம்ப அசால்ட்டாக, இவங்க சிரிச்சதை பார்த்தா போதும், இவரை பார்த்தா போதும், இந்த படத்தை பார்த்தா போதும்னு திசை திருப்புகிறார்கள்னா, நாம் எந்த பக்கம் நின்று யாருடன் கைகோர்த்து இந்த நீட்டை எதிர்த்து பேசணும்னு யோசிச்சு பாருங்க. திராவிடர் கழகத்தின் சார்பில் வர இருக்கக்கூடிய ஜூலை 30, 31, ஆகஸ்ட் 1, 2 ஆகிய 4 நாட்கள் இருசக்கர வாகன பேரணி செல்ல இருக்கிறோம். ஏற்கனவே 2017, 2024 ஆகிய 2 வருடங்கள் இதே போல இருசக்கர வாகன பேரணி தமிழ்நாடு முழுவதும் எங்களை போன்ற இளைஞர்கள் போனோம். இந்த முறையும் 4 நாட்கள் பயணிக்க இருக்கிறோம். திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டங்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த இருசக்கர வாகன பேரணி அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் வீதி வீதியா போய், கிராம கிராமமா போய் மக்களை எழுச்சி பெற செய்ய வேண்டும். நம்ம பிள்ளை படிப்பு நாசமா போகுது, நம்ம வீட்டுக்கு வந்த ஆபத்து இது என்பதை அவர்களை புரிந்து கொள்ள செல்ல வேண்டும் என்ற நோக்கில்தான் 4 நாட்கள் இருசக்கர வாகன பேரணி நடைபெறுகிறது. எல்லா வகையிலும் போராடுவோம், எல்லா வகையிலும் முயற்சி செய்வோம். நீட் என்ற பேராபத்தை ஒழித்து தீர்வோம், ஒழித்து கட்டுவோம். இந்த நீட்டை திணித்து, புதிய கல்விக் கொள்கையை திணித்து இந்தியாவின் கல்வி சூழலை, தமிழ்நாட்டின் கல்வி சூழலை நாசப்படுத்தக்கூடிய நாசகர சக்தியான பிரதமர் மோடி தலைமையிலான இந்த பிஜேபி ஆட்சியை இல்லாமல் செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. நன்றி.